ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான சின்ன ஜாங்கிரி எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சின்ன ஜாங்கிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இங்கே நான் ஒரு அழா உளுத்தம்பருப்பை ஒரு 2 ஹவருக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். முதல்ல இந்த ஜாங்கிரிக்கு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். இங்கே நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 200 கிராம் சர்க்கரையை போட்டுக்கிறேன். சர்க்கரை எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கலந்து கொடுக்குறேன். இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது ஒரு அரை கம்பி பதம் வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாவில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கலந்து கொடுக்கணும். அப்போ தான் இது உள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியில் போயிடும். மாவில் காற்று இல்லாமல் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டால் மேலே மிதக்கணும். மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி மேலே மிதந்தால் தான் உங்களுக்கு ஜீராலாம் நல்லா அது உள்ள ஊறும், ஜாங்கிரி உள்ள. இப்போ பாகும் இங்கே அரை கம்பி பதம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அரை கம்பி பதம் வந்துடுச்சு. இங்கே நான் இதில் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இங்கே ஜாங்கிரி சுடுறதுக்கு ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். இது பைப்பிங் பேக் தான் தேவை கிடையாது. பால் கவர் எது இருந்தாலும் நீங்கள் அதிலே ஜாங்கிரியை சுடலாம். கடாயை எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த முனையை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் லேசாக. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஆரியாக இல்லாமல் மிதமான சூடில் இருக்கணும். பாருங்கள், போட்டவுடனே இந்த மாதிரி எழும்பி வரணும் மேலே. எங்கள் ஜாங்கிரியை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட சொல்ல மொல்லமாக இந்த மாதிரி சுற்றி விடுங்க.
இது 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு பக்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு பக்கமாக இதை திருப்பி விட்டுடலாம். ஜாங்கிரியை எண்ணெயில் பொரிக்க சொல்ல நல்லா வெந்திருக்கணும். இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நான் நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடுறேன். சர்க்கரை பாகு ரொம்ப ஆரியம் இருக்கக்கூடாது, அதுவும் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போது இந்த பொரிச்ச ஜாங்கிரி இதில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி கொடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஜாங்கிரியை எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மேலெல்லாம் அந்த வெள்ளை வெள்ளையாக வராமல் நல்லா ஜாங்கிரி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஜாங்கிரி இங்கே ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ பிளேட் பண்ணிடலாம். ஜாங்கிரியை பாருங்கள், பிளேட் பண்ணிட்டு இது மேலே நான் கொஞ்சம் பிஸ்தா தூவியிருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஜாங்கிரி பார்க்குறதுக்கே. இது பாருங்கள், இதை நான் புட்டு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ நல்லா ஊறி இருக்குன்னு. நல்லா உள்ள வரைக்கும் அந்த சாறு ஊறி இருக்குது. நம்மளுடைய அருமையான சின்ன ஜாங்கிரி இங்கே ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.